லோகா ரீசெண்டா தியேட்டர்ல வெளிவந்த ஒரு மலையாள சூப்பர் ஹீரோ கான்செப்ட்ல வெளிவந்த ஒரு திரைப்படம். மலையாள படமாவே இருந்தாலும் ஒரு பேன் இந்தியன் திரைப்படமா தான் இந்த படத்தை தியேட்டருக்கு கொண்டு வந்திருக்காங்க. வெளிவந்து ஒரு மிகப்பெரிய வெற்றிங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம வெளிவந்து வர்த்தக ரீதியா 300 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் வந்து ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆபீஸ் ரெக்கார்ட் இந்த லோகா திரைப்படம் பண்ணியிருக்கேன். இன்னமும் தியேட்டர்ல வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொன்னா ஒரு வித்தியாசமான அனுபவம் நீங்க தியேட்டர்ல தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்க்கணுன்ற மாதிரி நினைச்சீங்கன்னா லோகா திரைப்படத்தை டெஃபினட்டா நீங்க தியேட்டர்ல போய் இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸை யார் தான் வாங்க போறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அது நெட்ஃபிளிக்ஸா ஹாட் ஸ்டாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா தீபாவளிக்கு இந்த படத்தை ரொம்பவே கிராண்டா ஓடிடியில கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி படத்தரப்புல முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி டெஃபினட்டா இந்த படத்துடைய ரைட்ஸை செல் பண்ணி முடிப்பாங்க. அது நெட்ஃபிளிக்ஸா ஹாட் ஸ்டாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்து அவங்க அக்ரிமெண்ட் சைன் போட்டதுக்கு அப்புறம் டெஃபினட்டா நம்ம அப்டேட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம இந்த படம் என்ன மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோகா திரைப்படம் வெளிவரத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு இந்த கேரளா இண்டஸ்ட்ரி, ஐ மீன் மலையாள மூவி இண்டஸ்ட்ரியில இருந்திருக்கும் இல்லையா? அங்க என்ன இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் அதாவது இந்த லோகா திரைப்படம் வெளிவரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஹையஸ்ட் கலெக்ஷன் மூவியா மலையாளத்துல பாத்தீங்கன்னா, ஐ மீன் கேரளால மட்டும் பாத்தீங்கன்னா தொடரும் நம்ம மோகன்லால் அவர்கள் நடிச்சு ரீசெண்டா தியேட்டர்ல வந்த திரைப்படம் அந்த படம் தான் இருந்திருக்கு. அதுக்கடுத்து ஹையஸ்ட் கலெக்ஷன் மலையாள திரைப்படம் இந்தியா, ஐ மீன் இந்தியால ஒட்டுமொத்தமா இந்தியா மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா மஞ்சுமெல் பாய்ஸ் இருந்திருக்கு. வேர்ல்டு வைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா எம்புரான், அதாவது லூசிஃபர் படத்துடைய செகண்ட் பார்ட் இருந்திருக்கு. இதுதான் அந்த ரெக்கார்ட்ல எல்லாருமே ஒருத்தரும் ஒரு இடத்துல இருந்திருக்காங்க. ஆனா லோகா திரைப்படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் கேரளால அதிக வசூல் வந்த திரைப்படம் லோகா, இந்தியா ஃபுல்லா அதிக வசூல் வந்த ஒரு மலையாள திரைப்படம் லோகா, வேர்ல்டு வைடு அதிக வசூல் வந்த திரைப்படம் லோகா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரெக்கார்டையுமே பிரேக் பண்ணி இந்த திரைப்படம் தான் இப்போதைக்கு டாப் 10ல ஃபர்ஸ்ட் வந்துகிட்டு இருக்காப்ல. அதாவது ஒரு ப்ராப்பர் இண்டஸ்ட்ரி ஹிட்னா அது இந்த லோகா தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு தாறுமாறான வரவேற்பு, அதாவது பேன் வேர்ல்டுல ஹிட்டான ஒரு திரைப்படம் ரெக்கார்ட் பண்ணும் இல்லையா, அந்த ரெக்கார்டை இந்த லோகா திரைப்படம் பண்ணியிருக்கு. படத்தரப்புல ரொம்பவே ஹாப்பி. ஸோ கூடிய சீக்கிரம் ஓடிடியில் சைன் போட்டு இந்த படத்தை டிஜிட்டலாக கொண்டு வராங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னமும் தியேட்டர்ல இருக்கு, தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.